அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம்புரல் செய்துவிடாதே, எங்களுக்கு உன் அருளை தந்தருள்வாயாக என்று துவா செய்தவளாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். நாம் இதுவரையிலும் ஒரு 3 பாயிண்ட்டை பார்த்துருப்போம். குரானுக்கு முன்னாடி நாம் எப்படி தாழ்மையோடு நம்மளை பணியை செய்து பணிந்து அந்த குரானை அணுகணும் அப்படின்றத முதல் படி. அடுத்து முன்முடிவில்லாமல் நாம் அந்த குரானை பார்க்கணும். அடுத்து 3வது செயல்படுத்துகிற மனநிலை. நம்ம அந்த குரானை வெறுமனே படிச்சுட்டு போகிறது இல்லாமல் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை நாம் கொண்டு வரணும். முக்கியமாக 4வது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, தடைகளை தகர்த்தல். தடைகளை தகர்த்தல் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய போகும்போது ஷைத்தான் நம்மக்கிட்ட கண்டிப்பான முறையில் எல்லார்கிட்டையும் நம்மக்கிட்ட வந்துடுவான். அதாவது தீங்கு செய்யக்கூடியவர்கிட்ட அவன் சைத்தானுக்கு அங்கே வேலை இருக்காது. நல்லது எவன் பண்ணுறானோ, யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சைத்தானை ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம சைத்தான்கிட்டருந்து மீளணும் அப்படின்னா நம்ம அல்லாட்ட உதவி தேடணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம அல்லாட்ட உதவி தேடும்போது தான் நம்ம சைத்தான்கிட்டருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நாம் சைத்தான்கிட்டருந்து நம்மளால் மீளவே முடியாது. ஏன்னா சைத்தான் ரொம்ப பெரிய ஆள். நம்மளோட எந்த ஒரு வேலையும் நல்ல காரியங்களையும் எந்த ஒரு செயலையும் நம்மளை செய்ய விடாமல் தடுக்கிறது தான் முதல் நோக்கமே அவனுக்கு. அவன் அதை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான். அல்லாஹ் 29வது அத்தியாயத்தில் 69வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம், நன்மை செய்வோருடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நாம் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோன்னா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அப்போ தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். நம்மளுடைய எஃபோர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்குரியது தான் இருக்குமே தவிர ரொம்ப நம்ம பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அது வியாபாரமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நம்ம எஃபோர்ட் எவ்வளோக்கு போட தான் பலனை நம்ம அதிகமாக எடுக்க முடியும். நான் கொஞ்சமாக தான் போடுவேன், ஆனால் பலன் பெருசாக கிடைக்கும்னா எந்த ஒரு இதுலேயும் நமக்கு கிடைக்காது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், உழைப்போருக்கு நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம எஃபோர்ட் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நல்லது பண்ணும் போதும் நமக்கு ஒவ்வொரு தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குண்டான முயற்சி தடை வந்துருச்சேன்னு நம்ம சொல்லிட்டு ஒதுங்கி உக்காந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மீள முடியாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது வெண்ணெய் எடுக்கணும்னா அதுக்கு தயிர் கடைஞ்சி மிக்சியில் போட்டு அடின்னு அடித்து அது வெண்ணெய் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம அந்த வெண்ணெயை எடுக்கணும். நம்ம பாதியிலே விட்டுட்டோம்னா அது வெண்ணெயாக கிடைக்காது இல்லையா? அது வேஸ்ட்டு தானே. அப்போ அந்த தயிர் இருந்து என்ன செய்ய, அது வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அது வெண்ணெய் வரணும்னா, அந்த தயிர்லேருந்து வெண்ணெயை எடுக்கணும்னா அப்போ அதுக்குண்டான முயற்சி போடணும் இல்லையா? அது எந்தளவுக்கு சுற்றுனா வெண்ணெய் கிடைக்குமோ அந்தளவுக்கு நம்ம பொறுமையோடு அதை நம்ம செய்யணும் இல்லையா? அது மாதிரி தான் குரானை நம்ம ஆழமாக படிக்க தான் நம்ம அதில் குரானுக்குள்ளே நம்ம எஃபோர்ட் போட தான் நமக்கு அதுக்குண்டான பலனை கிடைக்க முடியும். நம்ம வெறும் சும்மா மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா அதுக்குண்டான பலன் கிடைக்காது. அதுக்கு தான் அல்லாட்ட துவா செய்ய சொல்லி அல்லாவே கட்டளையிடுறான். அல்லாவே குரானில் கட்டளையிடுறான். 16 அத்தியாயத்தில் 98வது வசனமாக, ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குரானை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடமும் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாவே கட்டளையிடுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஷைத்தான் நம்மளை வழி கெடுக்கிறதுக்குன்னே நம்ம ரூட்லேயே உட்காந்துருக்கான். அப்போ நம்ம அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக சாதாரணமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம் அது வேலைக்கே ஆகாது. அது உள்ளார்ந்து உளமாற அல்லாட்ட ஹெல்ப் கேட்கணும். யா அல்லாஹ், நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என்னை ஷைத்தான் தடுக்கிறான், நீ எனக்கு வழிகாட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு அவன்கிட்ட தான் நாம் முறையிடணுமே தவிர, ஏன்னா ஒவ்வொரு செயலில் ஷைத்தான் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் இப்போ ஒரு தொழுகையே எடுத்தாலுமே சரி, தொழுக போகணுன்னு நம்ம நினைப்போம்.
ஆனால் தொழுவ போக முடியாது. அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வேலை அடுத்த வக்தில் தொழுதுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணி கடைசியில் உங்களை தொழுவ விடாமல் தான் ஆக்குவோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அல்லாஹ்கிட்ட நாம் வந்து பாதுகாப்பு கேட்கணும். யா அல்லாஹ் இவன்கிட்டருந்து என்னை காப்பாற்று, நான் உன் வழிக்கு வரணும், நான் நேரான பாதையில் போகணும், நான் உன்னுடைய வழியில் இருக்கணும் அப்படின்னா நம்ம அல்லாஹ்கிட்ட முதல்ல பாதுகாப்பு தேடணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பஸ்ஸு எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வெறுமனே டிக்கெட்டை மட்டும் எடுத்துட்டா போதுமா? அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும் இல்லையா? டிக்கெட் எடுத்துட்டா மட்டும் போதாது இல்லையா? நம்ம போய் கிளம்பணும், அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்க்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் ட்ரெயினில் போய் உட்காந்தா தானே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து டிக்கெட்டை போட்டுட்டேன் போகணும்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி போக முடியும்? போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது இல்லையா? அப்போ நம்ம குரானை எடுத்து அது மாதிரி குரானை எடுத்து நம்ம வாசிக்கும் போது நம்ம இதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகணும், நம்ம அவனுடைய வழியில் இருக்கணும் அப்படின்ட்டு நாம் தான் முயற்சி பண்ணி அதை போகணுமே தவிர நாம் வந்து நம்ம வந்து குரானை ஓதுவதற்கான முயற்சியை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். பல தடைகள் வந்தாலும் சரி, நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ டிக்கெட் போட்டோம் அப்படின்னா அதை வெறுமனே போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் சரியாக வராது. நம்ம அதை கிளம்பி ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ போய் ஏறி உட்காந்தா தான் அந்த இடத்துக்கு போய் நம்ம ரீச் பண்ண முடியும், நம்ம ஆக வேண்டிய காரியம் ஆகும். அதே மாதிரி தான் இந்த குரானை வந்து நம்ம அணுகும்போது நம்ம இதை தொடர்ந்து பயணிக்கணும். இதை நம்ம வந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி, ஏன்னா பாதுகாப்பு தேடணும். ஷைத்தான் வந்து சாதாரணமாலாம் கிடையாது. ஷைத்தான் வந்து நம்ம சாதாரண ஆளுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவன் பெரிய ஒரு அறிவாளியான ஒரு ஜீனியஸ். நம்மளை அழகாக வழிகெடுத்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான். எப்படி அல்லாட்டையே வந்து பந்தயம் கட்டிட்டு வந்து நம்மள்கிட்ட நிற்கிறான்னா அவன் சாதாரண ஆளில் இல்லையா? அவன் அல்லாஹ் திருமறை குரானில் வந்து சொல்கிறான், அவன் வந்து நிறைய காலாட்படை வச்சுருக்கான், குதிரைப்படை வச்சுருக்கான், இன்னும் வந்து நிறைய அவன் வழிகெடுக்கிறதுக்கு உண்டான வழிகள்லாம் நிறைய இருக்குது அவன்கிட்ட. நீ வந்து அவன்கிட்ட பாதுகாப்போடு இருந்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருக்கணும். ஆனால் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிவிட்டு நம்ம போயிட்டோம். அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா நமக்கு அது எடுபடவே செய்யாது. அவன்கிட்ட அல்லாஹ்ட்ட மன்றாடணும். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தான் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து எல்லோரும் நமக்கு நம்ம படிக்கிற சின்ன பிள்ளையிலேருந்து ஓதுகிற காலத்துலேருந்து இப்போ வரையும் எல்லாருமே சொல்லி கொடுக்குற முதல் வார்த்தை அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா ஷைத்தான்கிட்ட நீ பாதுகாப்பாக இருந்துக்கப்பா, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுப்பா, அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அது வெறுமனே வாய் பேச்சாக இல்லாமல் நம்ம அதை உளமாற அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் இவன்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிடுடா அல்லாஹ் அப்படின்னு முழுக்க அவன்கிட்ட கேட்கும் போது தான் அதனுடைய நன்மையை நம்ம அடைய முடியும். அல்லாஹ்ட்ட வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு சில பேர் வீட்டில் நாயெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த நாய் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா அந்த நாய் நம்மளை குலைக்கும். நம்ம ரொம்ப பயப்படுவோம். நம்ம போய் அந்த நாயை போய் ஏதாவது செய்ய முடியுமா? என்ன செஞ்சாலும் அது கேட்கவே செய்யாது. அப்போ நம்ம யாரை கூப்பிடுவோம்? அந்த வீட்டுடைய ஓனரை கூப்பிடுவோம். அந்த நாய் வளர்க்குறாங்க, அந்த வீட்டுடைய ஓனரை கூப்பிடுவோம்ல. அப்போ அவன் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஏய் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தாத அப்படின்னு அந்த நாய்க்குன்னு சில பேர் வச்சுருப்பானுங்க. அவனுங்க அந்த பேரை சொல்லி கேட்பானுங்க. அது சைலண்ட்டாக அமைதியாகிரும். அதுக்கப்புறம் அது ஒன்றுமே செய்யாது. அது மாதிரி நாம் வந்து ஷைத்தானுடைய வேலையை நம்மள்ட்ட வந்து அந்த ஷைத்தான் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா முதல் வேலையாக நம்ம அல்லாஹ்ட்ட தான் போகணும். ஏன்னா அல்லாஹ் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அந்த நாய்க்கு அந்த ஓனர் எப்படி சத்தம் இல்லாமல் இருன்னு சொல்லிச்சோ அதே மாதிரி ஷைத்தானை கட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ்வால முடியும் இல்லையா? அப்போ நாம் தானே வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்கு நம்ம போகணும். நம்ம எனக்கு எல்லா விஷயத்துலையும் வந்து தடுப்பான் இல்லையா? குரானை படிக்கும் போது தடுப்பான், குரானை படிச்சுட்டு அதை சிந்திக்கும் போது தடுப்பான். எல்லா விஷயத்துலையும் நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அப்படின்ற வசனத்தை படிக்கிறோம். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரபில் புகழனைத்தும் இறைவனுக்கு. இதை படைச்சு இந்த உலகத்தை படைச்சு பராமரிப்பவன், கண்காணிப்பவன் அப்படின்ற போது இந்த மொத்த உலகத்தையும் எல்லாம் படைச்சு கண்காணிக்கிறான் இல்லையா? அப்போ அவன்கிட்ட தானே நாம் போய் உதவி தேடணும், பாதுகாப்பு தேடணும். அதை நாம் வந்து
நம்ம முழுமையான முறையில் நம்ம தேடணும். 21ல் 21வது அத்தியாயத்தில் 83வது வசனமாக அய்யூப் நபி துவா கேட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட போது, யா அல்லாஹ் என்னை இந்த துன்பத்திலேருந்து நீக்கிடா அல்லா அப்படின்னு சொன்னோன்னு அந்த துன்பத்திலேருந்து அல்லாஹ் அவங்கள விளக்குனான். அதுக்கப்புறம் அதே வசனத்தில் 87 88வது வசனம் வந்து யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அல்லாட்ட உதவி தேடினாங்க இல்லையா? அந்த அல்லாட்ட உதவி தேடும் போது அவங்களுடைய கவலையிலிருந்து நீக்கணும் அப்படி அல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா? அதே வசனத்தில் தொடர்ந்து அதே அத்தியாயத்தில் தொடர்ந்து 89ல் ஜக்ரியா நபி வந்து துவா கேட்டாங்க. எதுக்காக? எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுறா அல்லா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல, யஹ்யான்ற ஒரு குழந்தைய வந்து அன்பளிப்பாக நாம் கொடுத்தோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம தூங்கும் போது ஓதிட்டு படுக்கிற மாதிரி வெறுமனே போகாமல், ஒரு மேலோட்டமாக போகாமல் எல்லா நபிமார்களும் அவங்களுடைய துன்பங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு அல்லாஹ் அழைச்சாங்கல்ல. அது மாதிரி நாம் வந்து அல்லாஹ்வை வந்து அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா ஷைத்தானுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, நல்லவர்கள்லாம் அவனுடைய டார்கெட்டே இல்லை. தப்பாக சொல்லிட்டேனே. ஷைத்தானுடைய டார்கெட்டே வந்து குரானை ஓதக்கூடிய நல்லவர்களுக்கு தான் வந்து அவனுக்கு டார்கெட். ஏற்கனவே ஆல்சோ தீங்கிழைச்சிக்கிட்டு சினிமா தேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு மற்ற பொழுதுபோக்கில் போய் கலந்துக்கிட்டு வெட்டித்தனமாக இருக்கிறவங்களாம் அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க ஆல்சோ கெட்டு போய் தான் இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஈமான் உள்ளவர்கள் குரானை ஓதணும், குரான் வழிபடி நேரான வழிபடி நடக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் வந்து ஷைத்தானுடைய டார்கெட்டே அங்கே தான் இருக்கும். அவங்கள வந்து சரியான வழியில் இப்போ நம்மளே வந்து இப்போ இந்த குரான வசனத்தை ஓதணும், இந்த ஃபஸ்ட்டு கிளாஸை முடிச்சிடணும், செகண்ட் கிளாஸை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா நம்ம வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும். நம்மளால் குரானை ஓத முடியாது. அந்த உஸ்தாத் சொல்லி கொடுத்த அந்த கிளாஸ் நம்மளால் திரும்பவும் ரீவைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதை ரொம்ப எல்லாத்தையும் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு படித்து வீடியோ போடுற அளவுக்கு வீடியோ போடும்போது அதோடைய எஃபோர்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஷைத்தானுடைய செயல் எல்லாத்தையும் நம்ம ஏற கட்டிட்டு தான் நம்ம வந்து உட்காடுறோம். அது மாதிரி தான் வந்து நல்லவர்கள் தான் அவங்களுக்கு ஏற்கனவே ஆல்சோ கெட்டு போனவங்களுக்குலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆல்சோ அவங்க கெட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சைத்தான் வழி கெடுக்கிறதுக்கு போக மாட்டான். நல்லவர்கள் நான் இன்றைக்கி போய் தொழுக போகணும், நான் இன்றைக்கி இந்த குரானை ஓதணும், இல்லை இன்றைக்கி இந்த நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சைத்தான் வந்து அவனுடைய வேலையை காட்டுவான். அந்த இடத்துல தான் வந்து அவன் வழி எடுத்து நிற்பான். அதுக்கு 7வது அத்தியாயத்தில் 16வது வசனமாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான், நீ என்னை வழிகெடுத்ததால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன். அப்போது அல்லாட்ட அவன் ஒரு போட்டி போட்டுட்டு அல்லாட்ட கோவப்பட்டுட்டு வந்து உன்னுடைய அடியாரை நான் வழிகெடுப்பேன்ட்டு வந்து சொல்கிறானா, அவன் சாதாரண ஆளாக இருப்பானா? அப்போ நம்ம அல்லாட்ட வந்து நமக்கு நேரான பாதையை கொடுறா அல்லா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த சிராத்துல் முஸ்தகீன் அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாவை சிந்திப்பது. அதை 3 விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அல்லாவை சிந்திப்பது, அல்லாவை புரிந்து கொள்வது, அல்லாவை திக்ரு செய்வது. அப்போ நம்ம அல்லாவுடைய ஆற்றலை பற்றி சிந்திக்கணும். அவன் இந்த படைப்புகளை, இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைச்சிருக்கான் அப்படின்றத நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாவுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எவ்வளோ கருணையாளன், அவன் எவ்வளோ இறக்க முடியும், அவன் வந்து நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டு நம்ம திரும்பவும் அவன்கிட்ட போய் மன்னிப்புன்னு கேட்கும் போது அல்லாஹ் எந்தளவுக்கு நம்மளை மன்னிக்கிறேன்னு சொல்கிறான். இந்தவுடைய தன்மைகளை அல்லாவுடைய தன்மைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவனை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்மளுடைய தொழுகையில் வந்து அவன் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். அந்த குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுடைய பேர் என்ன அப்படின்னா ஹின்சப். அந்த ஹின்சப்புடைய வேலை என்ன? தொழுகையில் வந்து, ஏன்னா நம்ம தொழுகையில் தான் நமக்கு எல்லா கவனமும் வரும்.
இதை மறந்துட்டோமே, அதை செய்யலையே, இதை செய்யணுமே, அதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில் தான் எல்லா கவனம். ஏன்னா சில நேரங்களில் வந்து நம்ம 2 ரக்காய் தொழுகிறதே ஒரு சில நேரங்களில் 2 தொழுவோம், இல்லாட்டி 4 தொழுவோம். அந்த 2 4 தொழுகிற நேரத்திலேயே நமக்கு வந்து ஷைத்தான் எந்தளவுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான். அப்போ நம்ம கரெக்டாக நம்ம தொழுகிறோம் கிடையாது இல்லையா? அது மாதிரி நம்ம இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் இந்த குழப்பம்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஷைத்தான் இருக்கான். அது மாதிரி தொழுகையை கெடுக்கிறதுக்குனே ஒரு ஷைத்தான் இருக்கான். அவன் ஹின்சப் அந்த அவனுடைய எல்லா ஷைத்தானோடையும் நம்ம பாதுகாப்பு வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம அனைத்து விஷயத்துலேயும் அவன்கிட்ட பாதுகாப்பு தேடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு உளமாற நாம் துவா செஞ்சால் தான் அல்லாஹ் அந்த துவாவை நம்மள்கிட்ட ஏற்றுப்பான். நம்ம நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் நம்மளால் அசால்ட்டாக விடாமல். ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். அது தொழுகையாக இருக்கட்டும், மற்ற குரான் ஓதுறதா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் சரி, நம்ம இப்போ இல்லைனா என்ன, அப்புறம் செஞ்சுக்கோமே, அடுத்த வேலை செய்வோமே, அடுத்த நேரம் பார்ப்போமே, இப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்மளை தட்டி விட்டுட்டு அதாவது நம்மளை கெடுக்கிறது வந்து நீ இதை செய்யாத அப்படின்னு முழுமையாக அல்லாஹ் ஷைத்தான் நம்மளை கெடுக்கவே மாட்டான். நம்மளை இதை அப்புறம் செஞ்சோம்னா இது முழுமையாக செஞ்சிடலாம்ல அப்படின்னு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வழிகெடுத்து கடைசியில் நம்மளை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுவான்னா நரகத்தில் கொண்டு போய் தான் நம்மளை விடுவான். 14வது அத்தியாயத்தில் 22வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான், நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீறிவிட்டேன். உங்களை அழைத்தேன், எனது அழைப்பை ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே என்னை பழிக்காதீர்கள், உங்களையே பழித்து கொள்ளுங்கள். நான் உங்களை காப்பாற்றுபவன் அல்ல, நீங்கள் என்னை காப்பாற்றுவோரும் அல்லர். முன்னர் நீங்கள் இறைவனுக்கு என்னை இணையாக்கியதை மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் ஷைத்தான் கூறுவான், அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு உண்மையான வாக்குறுதி அளிச்சிட்டான், உனக்கு நான் நேரான வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் ஷைத்தானும் நமக்கு வாக்குறுதியை அளிச்சிட்டு அவன் மீறிட்டான். ஏன்னா அவனே வந்து நஷ்டவாளியை, அவனை காப்பாற்றுறதுக்கே அங்கே ஆள் இல்லையே, அப்புறம் நம்மளை எப்படி அவன் காப்பாற்றுவான்? ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக தானே இருக்கோம். அல்லாஹ் சொன்னதை நம்ம வந்து கேட்குறோம். அல்லாஹ் சொன்னதை எதையும் கேட்டிருந்தா நாம் வந்து இப்படி இருக்க மாட்டோம் இல்லையா? நேரான பாதைக்கு போயிருப்போம்ல. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அல்லாஹ்கிட்ட அழுத்தமாக கேட்கணும், யா அல்லாஹ் அந்த ஷைத்தான்லேருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, ஹெல்ப் பண்ணுடா அல்லாஹ் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியில் மறுமையில் நம்மளை வந்து கைவிட்டுட்டு போயிட்டான்ல, என் பேச்சை நீ ஏன் கேட்ட, உனக்கு வாக்குறுதி கொடுத்தான்ல, அதை ஏன் நீ மீறின அப்படின்ட்டு ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்துட்டு அவனும் நரகத்தில் போய் விழுவான், நம்மளும் போய் நரகத்தில் விழுவோம். நாம் வந்து அதுக்காகத்தான் நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஷைத்தான்கிட்ட. அடுத்து ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், 4வது அத்தியாயத்தில் 76வது வசனமாக, நம்பிக்கை கொண்டோர் அல்லாவின் பாதையில் நம்பிக்கை கொண்டோர் அல்லாவின் பாதையில் போரிடுகின்றனர். ஏக இறைவனை மறுப்போர் தீய சக்திகளின் பாதைகளில் போரிடுகின்றனர். எனவே ஷைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள், ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமாக உள்ளது அப்படின்ட்டு. அப்போ அவனுடைய வேலை எல்லாம் வந்து நம்மளை வந்து வழிகெடுத்துட்டு அவன்கிட்ட நம்ம போராடணும் அப்படின்னா அவன் ஒரு வீக்னஸான ஆள் தான், ஒரு பலகீனமான ஆள். அவனை ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயம். ஆனால் நாம் வந்து அவனுடைய ஆசையிலையும் அவன் காட்டுற ஆசையிலையும் நம்ம அவன் பின்னாடியே போய்கிட்டு இருந்துடுறோம். ஆனால் அவனை எதிர்த்து நம்ம போரிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் பலகீனமானவன். எதிர்த்து போராடக்கூடிய மக்களாக நம்ம அனைவருமே இருக்கணும். அவனை ஜெயிச்சு நாம் அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடி அல்லாஹ்வை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியம், எந்த ஒரு துன்பம், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவன்கிட்ட முறையிடும். எந்த ஒரு நல்லது செய்யும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு அவன்கிட்ட பாதுகாப்பு தேடிட்டு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது நம்மளுடைய பாதைகளை அல்லாஹ் எளிதாக்கக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கணும் அப்படின்றது துவா செய்தவளாக இந்த உரையினை முடிவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.